உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கான களம் தொடர்ந்து சூடாயிட்டு வருது. வரக்கூடிய நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அங்கே அதிபர் தேர்தல் நடக்க போகுது. இதனால் 2 பிரதான கட்சிகளும் அங்கே பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த தகவலை யார் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது அவரோட நிர்வாகத்தில் பணியாற்றிய ஒரு மூத்த அதிகாரி தான் தகவலை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட மனைவியாக இருக்கக்கூடிய மெலானியா ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தலை தோக்கணும், கமலா ஹாரிஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோட ரொம்ப சீக்கிரட்டாக கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை இந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. இந்த கருத்து தான் அமெரிக்க அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக அமைஞ்சிருக்கு. இந்த அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரோட பெயர் ஆந்தனி ஸ்கேராமியூச்சி. இவர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் ஒயிட் ஹவுஸோட கம்யூனிகேஷன்ஸ் டைரக்டராக இருந்திருக்காரு. இவரோட பணிக்காலமே மொத்தமாக 11 நாட்கள் மட்டும்தான். ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு இவர் மொத்தமே 11 நாட்கள் தான் இந்த பதவியில் இருந்தார். அப்போவே இவரை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் வெடித்தது. ஸோ அந்த சர்ச்சைகள் வெடித்ததன் காரணமாக அதிபராக இருந்த ட்ரம்ப் இவரை நீக்கிறார் அந்த பதவியிலிருந்து. ஸோ அதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக பல மேடைகளை பேசிட்டு இருக்கிறவர் தான் இப்போ ஒரு பெரிய திருப்பத்தை சொல்லியிருக்காரு. மெலானியா ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தலை தோக்கணும்னு விரும்புகிறாங்க, கமலா ஹாரிஸ் தான் ஜெயிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் அதிபராக வர்றதுக்கு என்னையும் தாண்டி மெலானியா ட்ரம்ப் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற கருத்தையும் ஆந்தனி ஸ்கேராமியூச்சி சொல்லியிருக்காரு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் பெரிய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு. இதை ஒரு பக்கம் ஜனநாயக கட்சி இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டாலுமே, இந்த பக்கம் குடியரசுக் கட்சி ஆந்தனி ஸ்கேராமியூச்சிக்கு அகைன்ஸ்டாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கிட்டே வராங்க. டொனால்ட் ட்ரம்ப்புமே இதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆந்தனி ஸ்கேராமியூச்சி என் மேலே இருக்கிற வெறுப்பை காரணமாக காட்டி இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை திசை திருப்புறதுக்காக இப்படி தேவையில்லாத ஒரு உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்தனி ஸ்கேராமியூச்சியோட கருத்தோட டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சமீப நாட்களாகவே அங்கே தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்போட பிரச்சார மேடைகளில் மெலானியா ட்ரம்ப் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்ற கருத்து நிலவிட்டு இருக்கு. ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு அதிபர் தேர்தல்னாலுமே அதிபர் வேட்பாளரோட கணவன்மார்களோ மனைவிமார்களோ அவங்களோட சேர்ந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறது அங்கே வாடிக்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட தேர்தல் பிரச்சார மேடைகளில் மெலானியா ட்ரம்ப் தொடர்ந்து ஆப்சண்ட் ஆகிறது பெரிய கேள்விக்குறி எழுப்பிட்டு இருந்த சமயத்தில் தான் ஆந்தனி ஸ்கேராமியூச்சி இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மெலானியா ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்பை வெறுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மெலானியா ட்ரம்ப் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற அமெரிக்க தேர்தல் களம் கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவாக இருக்கிறதா பல்வேறு சர்வேகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்திய காலங்கள் எடுக்கப்பட்ட சர்வேகள் எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் மத்தியில் அமெரிக்க மக்களுக்கு வாக்காளர்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்ற சர்வேயில் கமலா ஹாரிஸ் தான் டொனால்ட் ட்ரம்ப்போட கொஞ்சம் நேரோவாக முன்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயே இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக போயிருக்கு ஜனநாயக கட்சிக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் ரேஸில் இருந்தார். ஜோ பைடன் ரேஸில் இருந்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவு அதிகமாக இருந்தது. ஜோ பைடன் விலகி ஜனநாயக கட்சி சார்பாக கமலா ஹாரிஸ் அஃபிஷியலாக அதிபர் வேட்பாளர் ஆனதுக்கப்புறம் கமலா ஹாரிஸ்க்கு ஒரு பக்கம் ஆதரவு அதிகமாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கடி அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் அமெரிக்க ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ சமீபத்தில் கூட எடுக்கப்பட்ட சர்வேகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க வாக்காளர்கள் மத்தியில் கமலா ஹாரிஸிற்கு 49% ஆதரவு இருக்குது, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 48% ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேர்தல் நெருங்க இந்த போட்டி இன்னும் அக்ரெசிவாக மாறலாம், இன்னும் தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க 2 பேருக்கான விவாதம் இந்த மாதம் நடக்க போகுது. செப்டம்பர் 10ஆம் தேதி விவாதம் நடக்க போகிறதா அஃபிஷியலான செய்தி வருது. இதுதான் டொனால்ட் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் டிபேட் பண்ண போகிறாங்க. இதற்காக அமெரிக்க வாக்காளர்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண டிபேட்டில் ஜோ பைடன் எந்த அளவுக்கு தடுமாறினார், அந்த தடுமாற்றத்தின் காரணமாக ஜோ பைடன் மீது எழுந்த அதிருப்தி, இந்த சர்ச்சையெல்லாம் தொடர்ந்து ஜோ பைடன் அந்த ரேஸை விட்டு விலகிறதுக்கே பெரிய காரணமாக மாறிச்சு. இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸோட ஃபர்ஸ்ட் டிபேட்டை அமெரிக்க மக்கள் ஆர்வமாக எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. கமலா ஹாரிஸ் ஹிலரி கிளின்டனுக்கு அப்புறம் அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக நிற்கக்கூடிய 2வது பெண்மணி அப்படின்ற வரலாறு படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கூட ஜனநாயக கட்சியோட தேசிய மாநாட்டில் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு
இன்னும் ஒரு பெரிய வரலாறு படைச்சாங்க கமலா ஹாரிஸ். இந்த உத்வேகத்தோடு அவங்க தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கமலா ஹாரிஸோட துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட டிம் வால்ஸுமே தொடர்ந்து நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியுது. இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸுமே அவங்களோட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்கிற சமயத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தோக்கணும் அப்படின்ட்டு அவங்க மனைவியை விரும்புறாங்க அப்படின்ற கருத்தை வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட முன்னாள் அதிகாரி சொன்ன செய்தி வைரலாக போயிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான தேதி நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதங்கள்ல அங்கே தேர்தல் நடக்க போகுது. 2 கட்சிகளுமே பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வச்சு அவங்களோட கொள்கைகளை வந்து பப்ளிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்குற சமயத்தில் முடிவுகள் எப்படி வேணா மாறலாம். ஆந்தனி ஸ்காராமியூச்சி சொன்ன கருத்து ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா திரும்புதா, இல்லை மிலானியா ட்ரம்ப் வந்து மீண்டும் ட்ரம்ப்போட பிரச்சார மேடைகளை தோன்ற போறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ட்ரம்ப்போட கேம்பெயின் டீம் வந்து மிலானியா வந்து பர்சனல் ஒர்க்காக இருக்காங்க, அவங்களோட மகன் படிப்பு சம்மந்தமாக அவங்க தொடர்ந்து அவங்க மகனோடய இருக்காங்க, அதனால தான் ட்ரம்ப்போட தேர்தல் மேடைகளை அவங்களால வர முடியல அப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் சொன்ன கருத்து எந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது, மிலானியா ட்ரம்ப் வரக்கூடிய நாட்களில் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறாங்களா தேர்தல் மேடைகள்ன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.